என்னையிடம் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். கோவை நாடாளுமன்ற தொகுதி. கோவை நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை போட்டியிடுகிறார் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக. அதே போல திமுகவின் சார்பாக கணபதி ராஜ்குமார் அவர்களும் அதிமுகவின் சார்பாக சிங்கை ராமச்சந்திரன் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கோவை பாராளுமன்ற தொகுதியில். 3 முனை போட்டி மிக கடுமையாக நடக்கின்ற ஒரு தொகுதியாக கோவை பாராளுமன்ற தொகுதி பார்க்கப்படுகிறது. அண்ணாமலை அவர்கள் அந்த தொகுதியில போட்டியிடுவதாலேயே அந்த தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதி அந்தஸ்தை பெற்றிருக்கிறது இந்த முறை. இப்பொழுது கோவை பாராளுமன்ற தொகுதியின் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று ஒரு ரிட் மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்காங்க. சுதந்திர கண்ணன் என்பவர் தான் அந்த ரிட் மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்ட சுதந்திர கண்ணன் என்பவர் ஆஸ்திரேலியாவில் டாக்டராக பணிபுரிந்து வருகிறார். அவர் அவருடைய குடும்பத்துடன் வாக்கு செலுத்துவதற்காக கடந்த 19ஆம் தேதி கோயம்புத்தூருக்கு வரார். கடந்த 2021 2019 இதே கோயம்புத்தூர் தொகுதியில் அவர் வாக்கு செலுத்தி இருக்கிறார். அப்பொழுது வாக்காளர் பட்டியலில் அவருடைய பெயர் இருந்திருக்கிறது. ஆனால் நடந்து முடிந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்துவதற்கு வந்து பார்த்த பொழுது கணவன் மனைவிக்கு இருவருக்குமான வாக்குகள் இல்லை. வாக்காளர் பட்டியலில் இவருடைய பெயர் இல்லை. இவருடைய மகளுக்கு மட்டும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருந்திருக்கிறது. ஆகையால மகள் மட்டும் வாக்கு செலுத்தி இருக்கிறார். ஆஸ்திரேலியாவிலிருந்து வாக்கு செலுத்துவதற்காக கோயம்புத்தூருக்கு வந்த அந்த மருத்துவர் தன்னால் வாக்கு செலுத்த முடியவில்லையே, ஜனநாயக கடமையை ஆற்ற முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போயிட்டு ஒரு ரிட் மனு தாக்கல் பண்றார். என்னுடைய ஜனநாயக உரிமை நான் வாக்கு செலுத்துவது, ஆனால் என்னுடைய உரிமையை பறிக்கப்படுவதற்கான காரணம் என்ன? கடந்த 19 நான் செலுத்துறேன், 2021 செலுத்துறேன், அது வரைக்கும் என்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இருக்கிறது. இன்னும் நான் சாகல, உயிரோட தான் இருக்கிறேன். ஆனா என்னுடைய பெயர் இந்த தேர்தலில் நீக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் போய் கேட்கிறார். நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார். தேர்தலுக்கு முன்பாகவே அண்ணாமலை ஒரு செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். கோவை தொகுதியில மட்டும் குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் காணாமல் போயிருக்கிறது அப்படின்னு அண்ணாமலை சொன்னார். ஆனால் அப்பொழுது திமுக அதிமுகவை சார்ந்தவர்களாம் ஏளனம் தான் பேசினாங்க அண்ணாமலை சொன்னதால. அதில் உள்ள இருக்கின்ற விஷயங்கள் என்ன அப்படின்னு இப்படிப்பட்ட வழக்குகள் தொடுக்கும் பொழுதுதான் வெளியே வருது. இப்பொழுது இந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் தொடுத்திருக்கின்ற சுதந்திர கண்ணன் என்ன அந்த மனுவில் அவர் மேற்கோள் காட்டியிருக்கிறார் அப்படின்னா, என்னை போன்று லட்சக்கணக்கான மக்கள் இந்த தொகுதியில வாக்காளர் பெயர் இல்லாம வாக்கு செலுத்தல. இவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வாக்காளர் பதிவேட்டில் இருந்து ஏன் நீக்கப்பட்டது என்பதற்கான விளக்கம் வேண்டும். அதே போல நீக்கப்பட்ட இந்த நபர்கள் எல்லாம் மீண்டும் வாக்கு செலுத்துகின்ற வரையில் கோவை பாராளுமன்ற தொகுதியின் வாக்குகள் எண்ணக்கூடாது, நிறுத்தி வைக்க வேண்டும் என்று சுதந்திர கண்ணன் அவருடைய மனுவில் கூறியிருக்கிறார். மனு இன்னும் ஓரிரு நாட்கள்ல அவசர வழக்காக நீதிமன்றம் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. காரணம் என்னன்னா, வருகின்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரவிருக்கிறது. வாக்குப்பதிவை எண்ணுகிறார்கள். அதற்கு உள்ளாக இந்த மனு மீது விசாரணை நடத்த வேண்டிய அவசியம் நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. ஆகையால நீதிமன்றம் இதை அவசர வழக்காக எடுத்து கண்டிப்பாக விசாரணைக்கு உட்படுத்துவார். அப்படி விசாரணைக்கு உட்படுத்தினால் என்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, தமிழக அரசுக்கும் தேர்தல் கமிஷனுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் விளக்கம் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களுக்கு இந்த தேர்தலில் வாக்கு இல்லாமல் போனதுக்கான காரணம் என்ன? ஏன் இவர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பதிவேட்டிலிருந்து நீக்கப்பட்டது? இவர்களுடைய பெயர்கள் மட்டும்தான் நீக்கப்பட்டிருக்கிறதா? இவர்களை போன்று இன்னும் எத்தனை நபர்களின் பெயர்கள் இப்படி நீக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான விளக்கத்தை தமிழக அரசிடமும் தமிழக தேர்தல் ஆணையத்திடமும் நீதிமன்றம் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அந்த நீதிமன்றம் கேட்ட பிறகு தமிழக தேர்தல் ஆணையமோ தமிழக அரசும் என்ன விளக்கத்தை கொடுக்க போகிறதோ அதை அடிப்படையாக கொண்டு நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி நீதிமன்றம் முடிவுக்கு வந்தால் சில அறிவுறுத்தல்களை அரசுக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றம் வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஜனநாயகத்தின் அடிப்படையில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்பட்ட ஒரு தேர்தலை ஒரு நபர் ஒரு ரிட்மனு நீதிமன்றத்தில் தொடுத்து விட்ட ஒரே காரணத்துக்காக இந்த தொகுதியின் வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வைப்பார்களா என்பது கேள்விக்குறிதான். ஆனால் அது நடப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு, அது நடக்காமல் இருப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அது அந்த நீதி அரசர்களை பொறுத்தது. என்ன நடக்க போகிறது என்பதை இன்னும் ஓரிரு நாட்களில் நமக்கு தெரிய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இந்த ரிட்மனு மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ என்னுடைய தொகுதியில என்னுடைய பெயர் இல்லை, நான் பிறந்த ஊர்ல இருந்து வெளியூர்ல இருக்கிறேன், வேலை நிமித்தமாக என்னுடைய ஊர்ல இருந்து நான் வெளியூர் போயிட்டு வேலை செய்யறேன், தேர்தல் வரும் பொழுது கண்டிப்பா நான் என் ஊருக்கு போயிட்டு வாக்கு செலுத்துவது என்னுடைய வழக்கம், எப்பொழுதுமே நான் வாக்கு பதிவு செய்யாம இருந்ததில்லை என்கின்ற நபர்கள் ஒருவேளை நீங்கள் வெளியில் இருந்து உங்க ஊருக்கு போய் ஓட்டு போடலாம்னு பார்த்தா வாக்காளர் லிஸ்ட்ல உங்க பேர் இல்லை அப்படின்னா, வாக்காளர் பதிவேட்டில இருந்து என்னுடைய பேரை நீக்கிட்டுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தானா கடந்து போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கென்று ஒரு பொறுப்பு இருக்கிறது. வாக்குரிமை என்பது உன்னுடைய குடி உரிமை. வாக்குரிமை என்பது உன்னுடைய குடி உரிமை. வாக்காளர் லிஸ்ட்ல இருந்து உங்களுடைய பெயர் நீக்கிட்டாங்க அப்படின்னா நீ இந்திய குடிமகனாக இருப்பதற்கே தகுதி இல்லை அப்படின்னு அர்த்தம். நீ இந்திய குடிமகனாகவே இருப்பதற்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். நீ இந்த தேசத்தின் அதிகாரத்தில் அமர்கிறவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தகுதியை நீ இழந்து விட்ட பிறகு நீ இந்த தேசத்தின் குடிமகன் இல்லை என்று தேர்தல் ஆணையமோ உன்னுடைய மாநில அரசும் கூறுகிறது. அதனாலதான் உன்னுடைய வாக்காளர் பதிவேட்டில் இருந்து உன்னுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நீ இந்த நாட்டின் குடிமகன் இல்லை என்று தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டா அதை நீ ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? அப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தா நீங்க அமைதியா அதை கடந்து போகலாம். இல்ல இதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது, நான் இருக்கும் பொழுதே என்னுடைய பெயர் எப்படி நீக்கப்பட்டது என்று நீங்கள் கேள்வி எழுப்பணும். ஒவ்வொரு சாமானிய மனிதனும் நீங்கள் கேள்வி எழுப்பணும். வாக்குப்பதிவு நடக்கும் பொழுது போய் வாக்காளர் பதிவேட்டை எடுத்து பார்த்துட்டு என்னுடைய பெயர் இல்லை அப்படின்னு அந்த நேரத்தில் நீங்க கேட்பது முறையற்றது. வரைவு வாக்காளர் அறிக்கைன்னு ஒண்ணு குறைந்தது 10 நாட்களுக்கு முன்போ ஒரு மாதத்திற்கு முன்போ தேர்தல் ஆணையம் கண்டிப்பா வெளியிடும். அந்த வரைவு தேர்தல் அறிக்கையில உங்களுடைய பெயர் இருக்கிறதா என்பதை முதல்ல நீங்க செக் பண்ணணும். முதல்ல நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கணும். ஒரு குடும்பத்துல 4 நபர்கள் இருக்கிறோம், கணவன் மனைவி 2 பிள்ளைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த 4 நபர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பதிவேட்டில் இருக்குதான்னு முதல்ல போயிட்டு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். அதெல்லாம் நீங்க செய்ய தவறிட்டு நேரா தேர்தல் அன்னைக்கு ஓட்டு போடுறதுக்காக நேரா பூத்துக்கு போகலாம் அப்படின்னு போனீங்கன்னா வாக்காளர் பதிவேட்டில் உங்க பெயர் இல்லை அப்படின்னா நீங்க ஓட்டு போட முடியாது. ஆகையால இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் அலர்ட்டா இருந்து முதல்லயே இதெல்லாம் செக் பண்ணி தெரிந்து வைத்துக் கொள்ளணும். ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு நபர் கோயம்புத்தூருக்கு வாக்கு செலுத்துவதற்காக குடும்பத்தோட வராரு. ஆனா இங்க பார்த்தா அவருடைய பதிவேட்டில் அவருடைய பேரே இல்லை. அப்படி என்றால் நான் இந்த மாநிலத்தின் குடிமகன் இல்லை என்று இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லுகிறது. இதை என்னால் ஏற்க முடியவில்லை. நான் இந்த தேசத்தின் குடிமகனா இல்லையா என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் நாடி இருக்கிறார். இதுதான் உண்மை. வாக்கு என்பது எவ்வளவு ஒரு வலிமை மிக்கது என்பதை முதல்ல தெரிஞ்சுக்கிங்க. நீங்க இந்திய நாட்டின் குடிமகன் தான் என்பதை இப்போதைக்கு உறுதி செய்வது ஆதார் கார்டு மட்டுமில்லை, முக்கியமாக உங்களுடைய வாக்காளர் பதிவு தான். உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை தான். வாக்காளர் அடையாள அட்டை இருக்கணும். அந்த அடையாள அட்டையில் இருக்கின்ற பதிவு நம்பர் கண்டிப்பா உங்க வாக்காளர் பதிவேட்டில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்க வாக்கு செலுத்த முடியும். இதுதான் இந்திய தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கின்ற ஒரு ஃபார்மேட். இதையெல்லாம் நான் முதல்ல தெரிந்து கொள்ள தவறிவிட்டு அப்புறம் பூத்துல போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டு எந்த ஓட்டு இல்லை, எப்படி இல்லாத போச்சு, யார் நீக்கினதே ஓட்டுன்னு சும்மா பூத்தாண்ட போயிட்டு நீயா நானு கத்துறது எதுவுமே பயன் தராது.
இந்த தேசத்தின் மக்களாட்சியை நிர்ணயிக்கின்ற இடத்தில் நானும் இருக்கிறேன் என்பதை நீங்கள் உறுதி செய்யணும். அப்படின்னா உங்களுடைய வாக்காளர் பதிவேட்டில் உங்க பெயர் இருக்குதான்னு முதல்ல எல்லாரும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. 2026 தேர்தலுக்கு முன்பாகவாவது. ஏன்னா அப்படி இல்லைன்னா நீங்க மறு அப்ளை பண்ண வேண்டிய சூழல் இருக்கும். அதை உடனடியாக செய்து விடுங்க. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.